அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் மின்சார ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. ரயிலுக்காக பயணிகள் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கடற்கரை முதல் தாம்பரம், செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய மின்சார ரயில் சேவை மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரில் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய மறுசீரமைப்பு பணி காரணமாக இந்த மின்சார ரயில் சேவை 6வது நாளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். 90க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் இந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பயணிகள். குறிப்பாக தாம்பரத்தில் பயணிகள் காத்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எழும்பூரிலும் இதே நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 90 மின்சார ரயில் சேவை என்பது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தின் 10வது மற்றும் 11வது நடைமேடையில் புதிய நடை மேம்பால அடித்தள பணிகள் நடைபெற்று வருவது காரணமாக மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5 வரை 44 ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பணிகள் தீவிரமடைந்த காரணத்தினால் 24ஆம் தேதி முதல் 49 ரயிலாக அது மாற்றப்பட்டது. அதன் பிறகு ஒரு நாளைக்கு 85 முதல் 90 மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் பாதிப்பு தீவிரமடைந்திருந்தது. அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் சேவைக்காக பயணிகள் காத்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அலுவலகத்துக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு கல்லூரி செல்பவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தேர்வு காலம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேவையை நம்பி இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ரயில்வே நிர்வாகம் இதில் ஒரு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பயணிகள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது.